ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? ஓகே. சரி. ஓகே. ஓகே. குட் ஈவினிங். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கான அஜெண்டா என்ன அப்படின்னா, டேபிள்ஸ் ஓகேவா? டேபிள்ஸ்னா என்ன அப்படின்னா, ரோஸ், காலம்ஸ் இருக்கும். நார்மலா நம்ம என்னென்ன ஃபர்தரா நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஏதாவது நம்ம டேட்டாஸ வந்துட்டு லோட் பண்ணி வைக்கணும். மார்க் லிஸ்ட்லாம் எடுத்து வைக்கணும். கிரேட் சிஸ்டம் யூஸ் பண்றதுக்கு. இதுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு டேபிள்ஸ் நெறைய யூஸ் பண்ணுவோம். அப்படிதானே ஜென்ரலா. ஸோ அந்த டேபிள்ஸ நம்ம HTML டேக்ல டேபிள்ஸ்னா என்ன அப்படின்னு படிக்கும்போது படிச்சிருப்போம். டேபிள்ஸ்னா என்ன? அ ரோனா என்ன? டிஆர், டிடி டேக் அதெல்லாம் படிச்சிருப்போம். அப்படிதானே? ஸோ அந்த மாதிரி இப்போ அந்த டேக்ஸ் எல்லாம் எப்படி வந்துட்டு அழகாக்குறது அந்த மாதிரி. இப்போ ஒரு டேபிள வந்துட்டு ஸ்டைல் பண்றதுக்கு தான் எப்படி எப்படிலாம் நம்ம ஸ்டைல் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? சோ டேபிள்ஸ்ங்கிறது வந்து எப்படின்னா, ஒரு ஒரு டேட்டாவ ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்ம்ல ரோஸ் அண்ட் காலம்ஸ் யூஸ் பண்ணி வைக்கிறது. ஏன்னா, உனக்கு நார்மலா நம்ம இப்ப பார்க்கும்போது, நமக்கு கிளாரிட்டியா இருக்காது. அதே ஒரு டேபிள் ஃபார்ம்ஸ்ல போட்டு வச்சோம்னா, அது ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்கும். அப்ப நமக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சோ, அதுக்கு தான் நம்ம டேபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த டேபிள்ஸ வந்துட்டு நம்ம எத வச்சு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, டேபிள் டேக் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படிதானே? சோ, அந்த டேபிள் டேக்ஸ வச்சு யூஸ் பண்ணுவோம். அத அதோட பார்டர்ஸ நம்ம சேஞ்ச் பண்ணலாம். பேடிங் குடுக்கலாம். விட்த், ஹைட் இதெல்லாம் குடுக்கலாம். குடுத்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, அந்த டேபிள வந்து ஸ்டைல் பண்ண போறோம். சோ அது எப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஓகே. ம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா, டேபிளுக்கு பார்டர்ஸ் ஓகேவா? டேபிளுக்கு வந்துட்டு பார்டர்ஸ் குடுக்க போறோம். ஆ நான் வந்துட்டு ஒவ்வொரு இதையும் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு நல்லா கிளாரிட்டியா இருக்கும். சரி ஓகேவா? ஓகே. இப்ப நம்ம டேபிள்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்டின்னா, பார்டர்ஸ் குடுத்துருக்கோம். இப்ப இந்த காலம் 1, காலம் 2ன்னு இருக்கு. சோ இதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு அவுட்லைன் பார்டர் மாரி தெரியுது. அல்ஹம்துலில்லாஹ். சோ அந்த பார்டர் மாதிரி தெரியுதா? சோ அந்த பார்டர் குடுக்குறதுக்காண்டி தான் நம்ம இங்க என்ன பண்ணியிருக்கோம்னா, பார்டர் 1 பிக்சல் சாலிட் இது வந்துட்டு பிளாக்ல இருக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு நம்ம பார்டர் குடுத்துருக்கோம். நான் சைட் பை சைட் நான் ஒவ்வொரு ஸ்டைலையும் நம்ம பண்றதுக்கு முன்னாடி நான் செஞ்சு காமிச்சிடுறேன். அப்பதான் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சோ நம்ம பார்க்கலாம். ஆம், இன்னைக்கு நம்ம வந்துட்டு டேபிள்ஸ் தானே பார்க்க போறோம். ஆ ஃபர்ஸ்ட் பண்ணலாம். நான் சொல்லிருந்தேன். அதுக்கப்புறம் நீங்க எனக்கு ஒரு டேபிள் பண்ணி காமிங்க. ஓகேவா? ம். ஓகே. சோ டேபிள்ஸ் கிரியேட் பண்றதுக்கு நம்ம என்ன டேக் யூஸ் பண்ணுவோம்? மைக் ஆன் பண்ணி சொல்றீங்களா கொஞ்சம்? டேபிள் டேக். ம். டேபிள் டேக் யூஸ் பண்ணுவோம். HTML டேபிள்ஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்திருப்பீங்கல்ல? தெரியும்ல? எஸ் மேம். ஓகே. சோ டேபிள் டேக் யூஸ் பண்ணுவோம். சோ டேபிள் டேக் யூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, நமக்கு தேவை என்னது? ஒரு ஹெட்டிங் தேவை. அந்த ஹெட்டிங்க்கு கீழ நமக்கு ஒரு 2 இப்போ நம்ம வந்து ஒரு 3 காலம், அதுக்கு கீழ ஒரு 4 ரோஸ் வச்சு வர்ற மாதிரி பண்ணுவோம். ஓகேவா? சோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரோல நம்ம எப்போதுமே என்ன பண்ணுவோம்னா, ஹெட்டிங் குடுப்போம் தானே? ஹெட்டிங்ல வந்துட்டு ம் ஹெட்டிங்க வந்துட்டு எதுல குடுப்போம்? அப்படின்னு குடுப்போம். அப்படிதானே? THன்னா அது கொஞ்சம் போல்டா இருக்கும். அந்த லெட்டர் மட்டும். சோ அதனால THல குடுக்குறோம். அதுல என்ன பண்ணலாம்னா, நேமு நம்ம ஸ்டூடண்ட்ஸோட மார்க்ஸ் வாங்குற மாதிரி ஒரு டேபிள்ஸ் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? சோ இந்த ஷார்ட்கட் கீ உங்களுக்கு தெரியுமா? ஷிஃப்ட் அல்ட் டவுன்னா அதே மாதிரி கீழ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றதுக்கு பதிலா ஷிஃப்ட் அல்ட் டவுன் குடுத்தா கொஞ்சம் ஈஸியாவே காப்பி ஆகும். சோ அந்த மாதிரி. ஓகே. அடுத்து நமக்கு என்ன வேணும்? நமக்கு ஒரு 2, 3 நேம்ஸ் வேணும். ஸ்டூடண்ட்ஸோட நேம்ஸ் வேணும். அப்படிதானே? சோ நேம்ஸ் எல்லாம் நம்ம எதுல குடுக்கலாம் அப்படின்னா, டிடி டேக் அதாவது டிஸ்கிரிப்ஷன் டேக். இது இது என்ன ஆகும் அப்படின்னா, டிஹெச்னா கொஞ்சம் போல்டா இருக்கும். டிடி அப்படிங்கிறது வந்துட்டு போல்டா இல்லாம கொஞ்சம் நமக்கு வந்துட்டு நார்மல் பேராகிராஃப்ல நம்ம எழுதுனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கும்.
ஸோ நம்ம ஒரு 3 நேம் வச்சுக்குவோம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்டின்னா, பார்டர் பார்த்தோமா? சோ இப்ப நான் இந்த டேபிள்ஸ்க்கு வந்துட்டு பார்டர் எப்படி குடுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். சரி ஃபர்ஸ்ட் நான் ரன் பண்ணி இது எப்படி எப்படி விசிபிளா இருக்கு அப்படின்னா காமிக்கிறேன். இது நார்மலா நம்ம ஸ்டைல் எதுவுமே யூஸ் பண்ணாம ஒரு டேபிள்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்ப இது தெரியுதா? இங்க லைன்ஸ் இல்ல. இது பார்க்கறதுக்கு டேபிள் மாரியாவே இல்ல. அப்படிதானே? சோ நம்ம இதுக்கு வந்துட்டு இப்பதான் நம்ம இங்க சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுவோம். சிஎஸ்எஸ் யூஸ் பண்ண உடனே அது பார்க்க வந்து இப்படி இருக்கு அப்படின்னா ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். சோ நான் வந்துட்டு இப்போ ஸ்கிரீன் விசிபிளா ஸ்கிரீன் விசிபிளா இல்லையா? சாரி உங்க நெட்வொர்க் இஷ்யூ நினைக்கிறேன். நீங்க பேசுறது ஒழுங்கா கேட்கல. ஸ்கிரீன் விசிபிளா இல்லையா? சரண்யா? இப்போ ஓகே மேம். ஓகேவா? ஓகே. எனக்கு நெட்வொர்க் இஷ்யூவா என்னன்னு தெரியலையே. இப்போ ஓகே தானே நல்லா விசிபிளா இருக்குல்ல? ஓகே. விசிபிளா இல்லன்னா இதே மாரி ஸ்டாப் பண்ணி சொல்லிருங்க. ஓகேவா? ம். ஓகே. நான் இப்போ வந்துட்டு ஒரு ஸ்டைல் யூஸ் பண்றேன். இது என்ன ஸ்டைல்ன்னு நீங்க சொல்லணும். ஓகேவா? ம். ஆம். இது என்ன ஸ்டைல்? பாடிக்கு மேல ஸ்டைல் யூஸ் பண்ண போறேன். நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டைல்ஸ் நேத்து பார்த்தோம்ல. சரண்யா கேக்குதா? ஓகே. நான் கேக்குறதா தெரியல. ஓகே. இது வந்துட்டு இன்டர்னல் ஸ்டைல் ஓகேவா? சோ இன்டர்னல் ஸ்டைல்னா என்ன பண்ணுவோம்னா, அதே ஃபைல்லயே நம்ம வந்துட்டு பாடிக்கு மேல ஸ்டைல் பண்ணுவோம். பாடிக்கு கீழ நம்ம அதே ஃபைல்லயே ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணா அதுக்கு பேரு இன்டர்னல் ஸ்டைல். சோ நான் இங்க வந்து இன்டர்னல் ஸ்டைல்ஸே நான் இன்னைக்கு யூஸ் பண்றேன். சோ நான் இப்ப இதுல வந்து என்னன்னா பார்டர் யூஸ் பண்ண போறேன். ஓகேவா? பார்டர் வந்துட்டு ஒரு 1 பிக்சல் சாலிட் ரெட். நான் எதுக்குங்க டேபிள் டிஆர்ன்னு குடுத்துருக்கேன்னா, ஆ ஓகே நான் ஃபர்ஸ்ட் குடுக்குறேன் உங்களுக்கு அதுக்கப்புறம் டிஃபரன்ஸ் தெரியும். ஓகே. இப்ப போய் நம்ம பார்க்கலாம். நமக்கு அவுட்புட் பேசலாம். ஓகே. நான் இப்போ டிஆர்ன்னு குடுத்தேன். எனக்கு எப்படி இருந்துச்சு? அந்த ஹெட்டிங்ல மட்டும் ஆ நமக்கு வந்து ஸ்டைல் அப்ளை ஆயிருச்சு. நான் இப்ப என்ன மாத்துனேன் அப்படின்னா இந்த ரோக்கும் நான் ஸ்டைல் குடுத்துருக்கேன். அதே மாதிரி அந்த ரோக்குள்ள உள்ள டிஸ்கிரிப்ஷன்ஸ்க்கும் நான் என்ன குடுத்துருக்கேன்? பார்டர் குடுத்தோன தான் எனக்கு ஒழுங்கா என்ன ஆச்சு? பார்டர் பிரிண்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் பார்டரே இல்லாம இருந்துச்சு. அப்படித்தானே? அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ரோ அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் குடுத்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாத்துக்குமே நமக்கு பார்டர் வந்துச்சு. சோ இந்த மாதிரி இருக்கா? இந்த மாதிரி பார்டர் மட்டும் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் பார்க்கலாம். நான் ஒவ்வொரு இதையும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிராக்டிகலா பண்ணி காமிச்சுட்டு உங்களுக்கு சொல்லி தந்தேன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஸோ நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா பார்டர் கொலாப்ஸ். இந்த பார்டர் கொலாப்ஸ் எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி தான் நமக்கு இப்போதைக்கு அவுட்புட் வந்திருக்கு. அப்படிதானே? ஒரு மாதிரி டபுள் லைனா இருக்கு எல்லாமே. அந்த மாதிரி நமக்கு இப்போ வந்திருக்கு. ஆனா நெக்ஸ்ட் பார்டர் கொலாப்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் லைன் தான் வந்திருக்கு. இந்த மாதிரி சிங்கிள் லைனா கொண்டு வரதுக்கு தான் நம்ம பார்டர் கொலாப்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த எல்லா மல்டிபிள் பார்டர்ஸ ஒரு சிங்கிள் பார்டரா கொண்டு வரும். அதுதான் இந்த பார்டர் கொலாப்ஸோட வேலை. ஓகேவா? சோ நம்ம இப்ப அத குடுத்து பார்க்கலாமா? ட்ரை பண்ணி பார்க்கலாமா? சோ பார்டர் கொலாப்ஸ். சோ பார்டர் கொலாப்ஸ் இப்படி குடுத்துட்டோம்னா, சோ இப்போ வந்துட்டு
நமக்கு வந்துட்டு சிங்கிள் லைனா எல்லாமே பிரிண்ட் ஆயிடுச்சு அப்படிதானே? THம் சேர்த்து குடுத்துக்கிறேன். அப்பதான் எனக்கு வந்து இந்த ஹெட்டிங்கே ஒழுங்கா எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ அதனால THம் சேர்த்து குடுத்துக்கிறேன். இப்ப இந்த இது வந்து கொஞ்சம் ஓரமா இருக்கு அப்படிதானே? ஒரு சென்டர்ல இருந்தா நல்லா இருக்கும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா, இன்னும் நம்ம மார்ஜின் படிக்கல. பட் இருந்தாலும் நான் இங்க யூஸ் பண்றேன். இந்த மார்ஜின் 0 ஆட்டோ அப்படின்னு குடுத்தோம்னா, நமக்கு வந்து சென்டர்ல வந்துரும். ஓகேவா? இன்னும் படிக்கல. பட் ஸ்டில் தெரிஞ்சுக்கோங்க. மார்ஜின் 0 ஆட்டோ அப்படின்னு குடுத்தோம்னா, நமக்கு வந்து அந்த டேபிள் வந்து சென்டர்ல வந்துரும். ஓகேவா? சோ நான் இங்க இதுக்கு ஒரு ஹெட்டிங் குடுத்துக்கிறேன். பார்க்க கொஞ்சம் நீட்டா இருக்கும். ஓகே. சோ நான் இப்ப இங்க என்ன செய்றேன் அப்படின்னா, இன்லைன் ஸ்டைல் யூஸ் பண்றேன். ஓகேவா? இன்லைன் ஸ்டைல் யூஸ் பண்ணிட்டு டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு குடுக்குறேன். நம்ம பார்த்தோம்ல. ஏன்னா இந்த டேபிள் வந்துட்டு ஒரு மாரி கார்னர்ல இருந்துச்சு. சோ சென்டர்ல கொண்டு வந்தேன். ஓகேவா? சோ இதுவரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். இப்ப நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, பார்டர் கொலாப்ஸ்க்கு அப்புறம் பேடிங். பேடிங் வந்துட்டு எப்படின்னா, ம் இப்போ வந்துட்டு ஆ பேடிங்க்கும், மார்ஜினுக்கும் நெறைய கன்ஃப்யூஷன் ஆகும். எல்லாரும் ஆவாங்கன்னு சொல்ல முடியாது. பட் எனக்கு கன்ஃப்யூஷன் ஆச்சு. ஸோ, அதனால நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ, ஸ்டார்ட்டிங்ல வந்துட்டு எப்படின்னா, பேடிங்லயே நம்ம லெஃப்ட், ரைட், பேடிங் லெஃப்ட், பேடிங் ரைட் அந்த மாதிரி குடுப்போம். அந்த பேடிங்க்கும், மார்ஜினுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, ஆ 2மே வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட்டையோ, ஒரு இமேஜையோ அதெல்லாம் வந்துட்டு ஒரு சைடுக்கு லெஃப்ட்ல இருந்து கொஞ்சம் சைடுக்கு கொண்டு வரவோ, இல்ல மேல் டாப்ல இருந்து கொஞ்சம் பாட்டம்க்கு கொண்டு வரலாம். ரைட்ல இருந்து கொஞ்சம் லெஃப்ட் சைடா கொண்டு வரலாம். இந்த மாதிரி ஒரு இமேஜஸோட சைஸ வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போறதுக்கு தான் நமக்கு பேடிங் யூஸ் ஆகும். ஓகேவா? இப்போ நான் இந்த காலம் ஹெட் 1ன்னு இருக்கா? ஸோ இப்போ முந்தின காலம் 1, காலம் ஹெட் இந்த டேபிளுக்கும், இந்த டேபிளுக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுது அப்படிதானே? நல்ல கேப் இருக்கு. கொஞ்சம் நீட்டா இருக்கு. இதுல வந்துட்டு கொஞ்சம் எப்படி இருக்குன்னா, எல்லாமே கொஞ்சம் ஆ பக்கத்துல பக்கத்துல இருக்கு. ஸோ இங்க வந்துட்டு உங்களுக்கு கேப் இருக்கு. அப்போ அந்த மாதிரி நீட்டா ஆக்குறதுக்காண்டி தான் நம்ம பேடிங் குடுக்குறோம். ஓகேவா? ஸோ பேடிங் வந்துட்டு இப்ப குடுக்கவா? ஓகே. ஆ சோ இப்போதைக்கு நம்மளோட டேபிள்ல நமக்கும் கொஞ்சம் பேடிங் குடுத்து, கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் பெருசானா நல்லா தான் இருக்கும். அப்படிதானே? கொஞ்சம் கேப் இருந்தா நல்லா இருக்கும். So அதனால நான் இங்க வந்துட்டு பேடிங் குடுக்குறேன். பேடிங் வந்து நம்ம என்ன குடுக்கலாம்னா, ஒரு 20 பிக்சல் குடுக்கலாம். இந்த பிக்சல்ஸ்லாம் வந்துட்டு நீங்க பார்த்துக்கோங்க. ஓகேவா? உங்களோட டேபிள்ஸ்க்கு வந்து இந்த பிக்சல் குடுத்தா நல்லா இருக்குமா? இது ஓகே. இது கொஞ்சம் நீட்டா இருக்கு. இது ஓகே தான். சோ இந்த பேடிங்க்கும், மார்ஜினுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்டின்னா, பேடிங் அப்படிங்கிறது நான் இங்க வந்து மார்ஜின் யூஸ் பண்ணனா, இந்த மேல வந்து மார்ஜின் யூஸ் பண்ணேன். இங்க பேடிங் யூஸ் பண்ணியிருக்கேன். இதானே? மார்ஜின்ங்கிறது இந்த ஓவரால் ஸ்க்ரீன வந்துட்டு மார்ஜினா எடுத்துக்கும். அந்த மார்ஜின்ல இருந்து லெஃப்ட்க்கு மூவ் பண்ணும். இல்ல ரைட்க்கு மூவ் பண்ணும். நம்ம குடுக்குற பிக்சல்ஸ பொறுத்து. ஓகேவா? பேடிங்கிறது இந்த டேபிள மட்டும் இந்த இருக்குல்ல, இந்த டேபிள் இருக்குல்ல, இத மார்ஜினா எடுத்துக்கும். இந்த மார்ஜின்ல இருந்து 20 பிக்சல் குடுத்தனா, சோ இத வந்து மார்ஜினா எடுத்துட்டு, அந்த டேபிள்ஸ்க்குள்ள 20 பிக்சல் தள்ளி தள்ளி குடுக்குமே தவிர, மொத்த ஸ்க்ரீனே எடுத்துக்காது. ஓகேவா? இதுதான் மார்ஜினுக்கும், பேடிங்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். இதுக்கப்புறம் வரும். இருந்தாலும் நான் முன்னாடி சொல்றேன். ஓகேவா? ஓகே. இப்ப நெக்ஸ்ட் வந்து என்ன அப்டின்னா, பேடிங் குடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்டின்னா, ஈவன், ஆட் செல்ஸ். இப்போ வந்துட்டு ஆ நம்மளோட டேபிள்ஸ வந்துட்டு கொஞ்சம் டிசைன் பண்ணணும் அப்டின்னா, கலர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். அந்த எப்படி ஆட் பண்ணலாம் அப்டின்னா, நம்மளோட ரோ, காலம் இருக்கா? சோ இதெல்லாம் வந்துட்டு எப்படி ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ அப்படித்தானே வச்சிருக்கோம். இப்ப நம்ம ஒரு 4 ரோஸ் வச்சிருக்கோம். அந்த 4 ரோஸ்ல ஃபர்ஸ்ட் ரோக்கு ஒரு கலர், செகண்ட் ரோக்கு வந்து ஒரு லைட் கலர், தேர்ட் ரோக்கு வந்து கொஞ்சம் டார்க் கலர். அந்த மாதிரி தானே இங்க பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. சோ இந்த மாதிரி ஆட் ஆட் செல்ஸ்க்குலாம் ஒரு கலர், ஈவன் செல்ஸ்க்குலாம் ஒரு கலர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்டைல் யூஸ் பண்ணியிருக்காங்க. சோ இது என்னது அப்படின்னா, டேபிள்ஸ் இந்த ஆல்டர வந்து நீங்க மைண்ட் பண்ணிக்காதீங்க. இந்த ஆல்டர்ங்கிறது வந்துட்டு ஐடி. ஸோ நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி நான் உங்களுக்கு டைப் பண்ணி காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டிசைன் பண்றதுக்கு ஒரு ஆட் ஆட் ரோஸ்லாம் ஒரு கலர், ஈவன் ரோஸ்லாம் ஒரு கலர் அப்படின்னு டிசைன் பண்றதுக்கு தான்
இந்த ஸ்டைலிங் ஈவன் அண்ட் ஆட் செல் கொடுத்துருக்காங்க. ஓகே. பேக்ரவுண்ட் கலர்னா வேற ஒண்ணும் இல்ல. நம்ம நார்மலா நேத்து பாடிக்கு பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ண மாதிரி, நம்ம டேபிள்ஸ்க்கு வந்துட்டு பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணலாம். ஓகேவா? இது 2த்தையும் இப்ப பார்க்கலாமா? பேக்ரவுண்ட் கலரும், அ அப்புறம் ஆட் அண்ட் ஈவன் செல்ஸ். ஓகேவா? அதுக்கும் எப்படி நம்ம டிசைன்ஸ் ஆட் பண்றது, கலர்ஸ் ஆட் பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஓகே. சோ வந்துட்டு இன்னொரு ஒரு ரோ தான் வச்சுக்கலாம். ம். சோ நான் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, டேபிள்ல உள்ள ரோஸ்ல வந்துட்டு சாரி. டேபிள்ல உள்ள ரோஸ்ல வந்துட்டு nth சைல்ட் ஈவன். உங்களுக்கு நான் இப்ப இந்த கோட எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுக்கு வந்துட்டு பேக்ரவுண்ட் கலர் நம்ம வந்துட்டு என்ன கொடுத்துக்கலாம்னா விஸ் கலர் கொடுத்துக்கலாம். ஓகே. ஓகே. இது எதுக்கு அப்படின்னா இதே மாதிரி ஆடுக்கும் கொடுத்துக்கலாம். ம். கொஞ்சம் பார்க்க நீட்டா இருக்கா? உங்களுக்கு புரியுதா? சோ இது வந்துட்டு மொத்தமா கனெக்ட் பண்ணிருக்கு. சோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரோ 1, ரோ 2 அது வந்து ஈவனா? சோ ஈவனுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு வரி பிஸ்க் கலர் குடுத்துருக்கோம். திருப்பி ஆடுக்கு வந்து ஒயிட் கலர் குடுத்தோம். திருப்பி ஈவனுக்கு வந்துட்டு பிஸ்க் கலர் பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி நமக்கு ரோ வந்துட்டு ஆடு, ஈவனுக்கும் பிரிண்ட் ஆகுறதுக்கு இது யூஸ் பண்ணிருக்கோம். சோ இந்த லைன் வந்துட்டு எப்படின்னா, டேபிள்ல உள்ள அ டிஆர் அதாவது எல்லா ரோஸையும் எடுத்துக்கணும். ரோஸ எடுத்துட்டு nth சைல்ட் அப்படின்னா என்னன்னா, இப்போ இதுதான் அந்த டேபிள். சோ அந்த டேபிளுக்கு ஃபர்ஸ்ட் ரோ ஒரு சைல்டு, செகண்ட் ரோ ஒரு சைல்டு, தேர்ட் ரோ ஒரு சைல்டு, ஃபோர்த் ரோ ஒரு சைல்டு. அப்ப இது எல்லாமே ஒரு சைல்டு அப்படிதானே? சோ nth சைல்டுக்கு நீ வந்துட்டு இந்த கலர் வந்து அப்ளை ஆகணும். சோ அது ஈவன்னு குடுக்கும்போது, நமக்கு இந்த nக்கு பதிலா என்ன ரீப்ளேஸ் ஆகும்னா, செகண்ட் ரோ, அடுத்து 4த், அடுத்து 6த், அடுத்து 7த் சைல்டு, சாரி அடுத்து 8த் சைல்டு, அடுத்து 10த் சைல்டு. இந்த மாதிரி nக்கு பதிலா ஈவன் நம்பர்ஸ் ரீப்ளேஸ் ஆகி, அதுக்கு இந்த பேக்ரவுண்ட் கலர் அப்ளை ஆகும். அதே மாதிரி இங்க ஆட் குடுத்ததுனால, இந்த nக்கு பதிலா ஆட் நம்பர் ரீப்ளேஸ் ஆகும். ரோஸ்ல ஆட் நம்பர் ரிப்ளேஸ் ஆகும். ஃபர்ஸ்ட், தேர்டு, ஃபிஃப்த், 7th சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆட் நம்பர்ஸ்க்கு இந்த ஒயிட் கலர் அப்ளை ஆகும். ஓகேவா? சோ வந்துட்டு நமக்கு பேக்ரவுண்ட் கலர் பார்த்தோம் அப்படிதானே? பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு நம்ம டோட்டலா ஒரு டேபிளுக்கே பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணணும். இங்க சேஞ்ச் பண்ண மாதிரி ஒவ்வொரு ரோஸ்க்கும் நம்ம பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணலாம். இல்லன்னா எனக்கு மொத்த டேபிளுக்குமே ஒரு ஒரு கலர் சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னா, மொத்த டேபிளுக்குமே கலர்ஸ் சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா? சோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணலாம். ஆனா இது பார்க்க கொஞ்சம் நீட்டா இல்ல அப்படிதானே? சோ நம்ம பண்ண மாரி வச்சு ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஹெட்டிங்க்கும், ஒரு ரோக்கும் நம்ம வந்துட்டு கலர் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே. நான் அந்த ஹெட்டிங்க்கு வந்துட்டு கொஞ்சம் வேற கலர் வச்சுக்கிறேன். ம். இந்த மாதிரி நம்ம வந்துட்டு பேக்ரவுண்ட் கலர்ஸ் பார்த்துட்டோமா? நெக்ஸ்ட் வந்துட்டு வித் ஹைட் சேஞ்ச் பண்றது. ஓகேவா? சோ நம்மளோட டேபிள்ஸும் வந்துட்டு எப்படி இருக்குன்னா, ரொம்ப விட்த் வந்து கம்மியா இருக்கு. சோ விட்த்தையும் ஹைட்டையும் நம்ம இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம டேபிள்ஸ்ல நம்ம விட்த்தையும் ஹைட்டையும் இன்கிரீஸ் பண்ணணும். சோ இதுக்கு முன்னாடி இந்த டேபிள் எப்படி இருந்துச்சுன்னா, கொஞ்சம் விட்த்தும் ஹைட்டும் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. சோ அதுல வந்துட்டு அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, விட்த்தையும் ஹைட்டையும் கொஞ்சம் இன்கிரீஸ் பண்றதுக்கு விட்த் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஹைட்ங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணணும். ஓகே. பேக்ரவுண்ட் கலர் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அப்படிதானே? பேக்ரவுண்ட் கலர் அடுத்து டெக்ஸ்ட் அலைன்மென்ட். ஓகேவா?
டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்னா என்னன்னா, நேத்து நம்ம வந்துட்டு பேராகிராஃப்ல பார்த்தோமா? டெக்ஸ்ட் அலைன் லெஃப்ட், டெக்ஸ்ட் அலைன் ரைட் அந்த மாரி பார்த்தோமா? ஸோ அதே மாதிரி டேபிள்ஸ்லயும் வந்துட்டு டிஹெச், டிடி அதாவது டிஹெச்னா ஹெட்டிங்கு, அதே மாரி டிஸ்கிரிப்ஷன்ஸ் அந்த கீழ நம்ம நேம்ஸ் என்டர் பண்ணி அவங்களுக்கு மார்க்ஸ் என்டர் பண்ணோமா? அந்த மாதிரி அந்த டிடி டிஸ்கிரிப்ஷன்ஸையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, டெக்ஸ்ட் அலைன் பண்ணலாம். லெஃப்ட் சைடு, ரைட் சைடுன்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் அலைன் பண்ணலாம். இந்த டெக்ஸ்ட் அலைன்மென்ட் பண்றதுல 2 டைப்ஸ் இருக்கு. ஒண்ணு ஹாரிசான்டல் அலைன்மென்ட், இன்னொன்னு வெர்டிகல் அலைன்மென்ட். ஹாரிசான்டல் அலைன்மென்ட்னா, அதாவது இந்த லெஃப்ட்ல இருந்து ரைட். ஓகேவா? இப்படி எடுத்துக்கணும். லெஃப்ட் டூ ரைட் அந்த மாதிரி எடுத்துக்கணும். வெர்டிகல் அலைன்மென்ட் அப்படின்னா என்ன செஞ்சோம்னா, டாப் டு பாட்டம் எடுத்துக்கணும். ஓகேவா? ஆ எனக்கு ஹாரிசான்டல் அலைன்மென்ட் ரைட் சைடு அப்படின்னு குடுத்தேன் அப்படின்னா, ரைட் சைடுல இந்த டெக்ஸ்ட் எல்லாம் போய் அலைன் ஆயிரும். இதே லெஃப்ட் குடுத்தேன்னா, லெஃப்ட் சைடு டெக்ஸ்ட் எல்லாம் அலைன் ஆயிரும். ம். இங்க பண்ணிருக்காங்களா? ஹாரிசான்டல் அலைன் லெஃப்ட்ன்னு குடுத்துருக்காங்க. சோ வந்துட்டு எல்லாம் என்ன அதாவது டிஹெச்க்கு தான் இத அப்ளைன் பண்ணியிருக்காங்க. சோ டிஹெச் என்னது இந்த காலம் 1, காலம் 2ங்கிறது டிஹெச். அது ஹெட்டிங் அப்படிதானே. அந்த ஹெட்டிங்க மட்டும் டெக்ஸ்ட் அலைன் லெஃப்ட்ன்னு குடுத்துருக்காங்க. சோ லெஃப்ட்ல போய் அலைன் ஆயிருக்கு. இதே டெக்ஸ்ட் அலைன் ரைட்ன்னு குடுத்தாங்கன்னா, ரைட் சைடு வந்து அலைன் ஆயிருக்கும். ஓகேவா? வெர்டிகல் அலைன்மென்ட்னா ஓகேவா? டாப் டு பாட்டம்ன்னு சொன்னா, சோ வந்துட்டு டிஹெச் வந்துட்டு டாப்ன்னு குடுத்ததுனால மேல அலைன் ஆயிருக்கு. பாட்டம் குடுத்ததுனால இது வந்துட்டு கீழ அலைன் ஆயிருக்கு. அவ்வளவுதான். ஓ சோ நம்ம இத பண்ணுவோம். அடுத்து வந்து ஓகே. நம்ம இப்போ ஹாரிசான்டல் அலைன்மென்ட் பார்க்கலாம். அப்புறம் விட்த்தையும், ஹைட்டையும் கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணலாம். ஏன்னா, நம்மளோட டேபிள் ரொம்ப சின்ன டேபிளா இருக்கா? சோ கொஞ்சம் விட்த்தையும், ஹைட்டையும் கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணலாம். சோ சேஞ்ச் the ஹைட் வந்துட்டு ஹைட் ஓகே தான். விட்த் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா ஹைட் வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போதைக்கு ஹைட் ஓகே தான். அதனால ஹைட் சேஞ்ச் பண்ணல. ஓகேவா? சோ வந்துட்டு விட்த்த மட்டும் நம்ம வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருக்கோம். சோ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்? அலைன்மென்ட் பார்த்தோம். ஹாரிசான்டல் அலைன்மென்ட், வெர்டிகல் அலைன்மென்ட். சோ அத எப்படி பண்ணுவோம்னா, சோ இப்ப எனக்கு டிஹெச் இருக்குல்ல, ஹெட்டிங் இருந்துச்சுல்ல, அந்த நேமு, மார்க்ஸ மட்டும் நான் வந்துட்டு என்ன பண்றேன்னா, ஹாரிசான்டல் அலைன்மென்ட்ல ஹைட்டையும் வந்துட்டு ம். ம். ஹைட்டிங் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா, அப்பதான் வந்துட்டு வெர்டிகல் அலைன்மென்ட் வந்துட்டு அப்பதான் ஒழுங்கா ஒர்க் ஆகும். ஓகேவா? நீங்க ஹைட் எதுவுமே குடுக்கலன்னா, வெர்டிகல் அலைன்மென்ட் ஒழுங்கா ஒர்க் ஆகாது. சோ, அதனால ஹைட்ட நான் சேஞ்ச் பண்ணேன். ம். சரி. மேம் ஹரிசாண்டல் அலைனுக்கு டெக்ஸ்ட் அலைன் தானே கொடுக்கணும். ஆ சாரி, சாரி. நான் தான் மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கேனேன்னு யோசிச்சேன். தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ. ஓகே, ஓகே, ஓகே. சாரி.
ஓகே. டிஆருக்கும் நம்ம டிஹெச்சுக்கும் ஹாரிசான்டல் அலைன் குடுத்துக்கலாம். ஓகேவா? ஆ இத வந்துட்டு ரைட் சைடா அலைன் பண்ணியிருக்கேன். இத லெஃப்ட் சைடா அலைன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம பார்க்கலாம். ஓகே. சேஞ்சஸ் தெரியுதுல? ஓகேவா? ஸோ வந்துட்டு ஹா ஹாரிசான்டல் அலைன்மென்ட் வந்துட்டு லெஃப்ட் சைட்ல இருக்கு. இது வந்துட்டு ரைட் சைட்ல இருக்கு. ஸோ நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி வெர்டிகல் அலைன்மென்ட்டும் நம்ம வந்துட்டு மாத்திக்கலாம். ஓகேவா? வெர்டிகல் அலைன்மென்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, இதே இதுல இதுக்கு வந்துட்டு இதுக்கு வந்து வெர்டிகல் அலைன் தான். ஓகேவா? நான் அதுக்கு மாத்தி குடுத்துட்டேன் டெக்ஸ்ட் அலைனுக்கு ஹாரிசான்டல் அலைன்னு. ஸோ வெர்டிகல் அலைன் வந்துட்டு எப்டின்னா, டாப் பாட்டம பொறுத்து குடுப்போம். ஓகேவா? இதுக்கு வந்து டாப்ன்னு குடுத்துக்கிறேன். இங்க வந்துட்டு வெர்டிகல் அலைன் வந்துட்டு இங்க பாட்டம். ஓகேவா? ஓகே. இது வந்துட்டு பாட்டம்ல இருக்கு. இது எல்லாமே கொஞ்சம் டாப்ல தள்ளி போன மாரி இருக்கா? சோ இதுதான் வெர்டிகல் அலைன். அப்புறம் ஹாரிசான்டல் அலைன். இதுக்கு அடுத்து என்னது அப்டின்னா, விட்த் சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு அடுத்து என்ன இருக்கும் அப்டின்னா, ஃபாண்ட் ஸ்டைல் வந்துட்டு நம்ம எப்படி சேஞ்ச் பண்றது? அப்டின்னு பார்ப்போம். ஓகேவா? ஓகே. சோ டெக்ஸ்ட் கலர் அப்புறம் ஃபாண்ட் ஸ்டைல் ஒரு ஒரு 1 மினிட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 2 நிமிஷம். 1 மினிட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சாரி. ஓகே. கன்டின்யூ பண்ணலாம். ஓகே. ஆம், இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? டெக்ஸ்ட் கலர் அப்புறம் ஃபாண்ட் ஸ்டைல் பார்த்தோமா? சோ அது வந்துட்டு நார்மலா நம்ம யூஸ் பண்றது. நம்ம நேத்து கலர்ஸ் யூஸ் பண்ணோம்ல, அந்த மாதிரி இங்க வந்துட்டு ஜஸ்ட் நம்ம கலர்ஸ் வேணும்னா டெக்ஸ்ட்க்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்டைல் ஃபாண்ட் ஸ்டைல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் ஸ்டைலுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா, ஃபாண்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம். அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா, ஃபாண்ட்டோட ஸ்டைல நம்ம வந்து மாத்திக்கலாம். ஸோ அவ்வளவுதான். இந்த 2 மட்டும் நம்ம பிராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் நீங்க ஒரு டேபிள் பண்ணி காமிங்க. ஓகேவா? ஓகே. இப்போ வந்துட்டு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபாண்ட் ஸ்டைல் யூஸ் பண்ணுவா? ஃபாண்ட் ஸ்டைல் சாரி ஃபாண்ட் ஸ்டைல் இல்ல. ஃபாண்ட் ஃபேமிலி. ஃபாண்ட் ஃபேமிலில வந்துட்டு என்ன குடுக்கலாம்? ஓகே. ஓகே. இதோட ஃபாண்ட் கொஞ்சம் மாறி இருக்கா? ஸோ இந்த மாரி நம்ம வந்துட்டு ஃபாண்ட்ட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாரி கலர் வேணும்னாலும் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஹெட்டிங்க மட்டும் ஒயிட்ன்னு மாத்திக்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த மாரி கலர்ஸையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இன்னைக்கு டேபிள்ஸ் வந்துட்டு இவ்வளவுதான். இப்ப இதே மாதிரி ஆ நீங்க வந்துட்டு ஒரு டேபிள் பண்ணுங்க. ஆ அதுக்கு முன்னாடி வந்துட்டு நேத்து ஒரு டவுட் கேட்டோம் அப்படிதானே? நீங்க கேட்டிருந்தீங்கல்ல. லைக் நம்ம நேத்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு இமேஜ வந்துட்டு எப்படி ஒரு பேராகிராஃப்க்கு கீழ கொண்டு வரது அப்படின்ட்டு. அப்படி தானே நம்ம ஒரு டவுட் வந்துச்சு அப்படிதானே? சோ நான் வந்துட்டு இங்க என்ன குடுத்திருந்தேன்னா, விட்த் 100% அப்புறம் ஹைட் 100% குடுத்திருந்தேன். அப்படிதானே? சோ அப்படி குடுத்தோம் அப்படின்னா, நமக்கு இமேஜே வந்துட்டு இல்லாம போயிரும். அப்படிதானே? இமேஜே நமக்கு இல்லாம போயிருது. ஏன்னா, நமக்கு வந்து ஹைட் வந்துட்டு 100% அப்படின்னு குடுக்கக்கூடாது. ஏன்னா, நான் இங்க வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு H1 டேக் வச்சிருக்கேன். இமேஜ வந்துட்டு நான் ஒரு டிவ்வுக்குள்ள வச்சிருக்கேன். ஓகேவா? ஒரு டிவ்வுக்குள்ள இமேஜ வந்துட்டு வச்சுட்டு, அந்த கிளாஸ் நேம் வந்துட்டு இமேஜ்ன்னு குடுத்துருக்கேன். நான் வந்துட்டு மொத்தமா பாடிக்கு இங்க வந்துட்டு பேக்கிரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணாம, ஒரு டிவ் ஆட் பண்ணி, அந்த டிவ்வுக்கு கிளாஸ் நேம் குடுத்து, அந்த கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி நான் பேக்கிரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போ வந்துட்டு விட்த் 100 குடுத்து, ஹைட்டும் 100 குடுக்கக்கூடாது. அப்போ வந்துட்டு அது வந்து ஒழுங்கா பிரிண்ட் ஆகாம போயிரும். ஸோ அதனால நான் இங்க வந்துட்டு ஹைட்ட மட்டும் என்ன பண்றேன்னா, ஒரு 300 பிக்சல் குடுத்துக்கிறேன். இப்போ வந்துருச்சா? ஒழுங்கா வந்துருச்சா? இப்ப இமேஜுக்கு கீழ பேராகிராஃப் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ நம்ம நேத்து என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா, இங்க வந்து 100% குடுத்திருந்தேன். ஸோ அதனால தான் அது வந்துட்டு ஒர்க் ஆகுது. ஓகேவா?
ஸோ இதுதான் நேத்து டவுட்ல இருந்துச்சு. சரி ஓகே. அத கிளியர் பண்ணியாச்சு. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கா? இப்போதைக்கு டேபிள்ஸ்ல? நோ மேம். இல்ல. அப்படிதானே? ஓகே. நீங்க லேப்டாப்ல தானே அட்டெண்ட் பண்றீங்க? எஸ் மேம். ஓகே. அப்போ ஒரு தடவ ஒரு சாம்பிள் டேபிள் ஒண்ணு பண்ணி காமிக்கிறீங்களா? ஓகே மேம். ஏன்னா இன்னைக்கு செஷன்ல வந்துட்டு டேபிள் தான் ஃபுல்லாவே. ஸோ டேபிள்ஸ் பண்ணிட்டு நேத்தும் நம்ம எதுவுமே பண்ணி பார்க்கல. அப்படிதானே? ம். ஃபர்ஸ்ட் டேபிள்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அடுத்த டாஸ்க் சொல்றேன். ஓகேவா? நீங்க டேபிள்ஸ் பண்ணிட்டு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி காமிங்க. இன் பிட்வீன் உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்தாலும் கேட்கலாம். ஓகேவா? ஓகே. சாரி, நீங்க ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருந்தீங்கன்னு நெனைக்கிறேன். அது இப்போ விசிபிளா இல்ல. நீங்க தான் கட் பண்ணிட்டீங்களா? சரண்யா? மேம் நான் தான் கனெக்ட் பண்ணியிருந்தேன். ஓகே. அது காமிக்கிறீங்களா? நீங்க டேபிள்ஸ் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டீங்களா? நீங்க பண்ணும்போது பண்ணிட்டேன் மேம். ஓகே. அப்ப காமிக்கிறீங்களா? அவுட்புட்ட ரன் பண்ணி. சரண்யா? ஓகே. ஓகே. சூப்பர். செம்மையா பண்ணியிருக்கீங்க. ஓகே. ஆ ஓகே. இது டேபிள்ஸ் வந்துட்டு பண்ணிட்டீங்களா? ஓகே. ம் இதுல வந்து வெர்டிக்கல் அலைன் அதெல்லாம் குடுத்து பார்த்தீங்களா? ஓகே. நேம்க்குலாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ம். ஓகே. சூப்பர். ம். ஆ நேத்து பண்ண மாதிரி ஒண்ணு பண்ணலாமா? ஒரு ஹெட்டிங் வச்சுட்டு, ஒரு இந்த பண்ணேனே. நேத்து பண்ணத நான் காமிக்கட்டுமா? நீங்க அதே மாதிரி ஒண்ணு ரீகிரியேட் பண்ணி காமிக்கிறீங்களா? ஓகேவா?
கொஞ்சம் மைக் ஆன் பண்ணி எப்படி ஓகே மேம். ஓகே. நான் காமிக்கணுமா? ஒரு ஒரு ஹெட்டிங் வைக்கணும். அது கீழ ஒரு இமேஜ், அது கீழ ஒரு பேராகிராஃப் ஓகேவா? ஓகே மேம். அதே மாரி பண்ணி காமிக்கிறீங்களா? ஓகே. இதுல ஏதாவது டவுட் வந்துச்சா? அதாவது இந்த டேபிள்ஸ் கிரியேட் பண்ணும்போது? இல்ல மேம், டவுட் இல்ல. ஓகே. அந்த nth சைல்டு அதெல்லாம் புரிஞ்சது தானே? புரிஞ்சுது மேம். ஓகே, ஓகே. ம்.